சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலரு, எடுத்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு வச்சிரு மலரு. முக்கியமான விஷயமா இருந்தா இருக்கும்ல, சொன்னா கேளு மலரு. இந்த அப்படி பேசு. ஏம்பா பேசிட்டியா இல்லையா? சீக்கிரம் கொடுப்பா. இல்ல சார், போன் எடுக்கல. எடுக்கலனா விடுப்பா. அதிகாரிங்க ரவுண்ட்ஸ் வர நேரம், நீ போனை கொடு. சார் சார் ஏ தம்பி, நீ போன் பண்ண நம்பர்ல இருந்து கால் வருது பாரு. சீக்கிரம் பேசு. தேங்க்யூ. ஹலோ ஹலோ, யாரு? மலர், மலர், நான் தான் அர்ஜுன் பேசுறேன். அர்ஜுன், நீயா? நீ எப்படி போன்ல? மலர், இங்க சார் ஒருத்தருடைய போன் தான் வாங்கி பேசுறேன். உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு மலர், அதான் மலர் போன் பண்ண. எப்படி இருக்க மலர்? அது நான் கேட்கணும் அர்ஜுன். அங்க உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? உன்னை பத்தி நான் யோசிக்காத ஒரு நிமிஷம் கூட இல்ல. அங்க நீ என்ன பண்ற, எப்படி இருக்கேன்னு கூட தெரியாம மனசுக்குள்ள உன்னை நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்க. எனக்கு அப்படிதான் மலர் இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் உன்னை பாக்குற மாதிரியும் உன் குரலை கேட்கிற மாதிரியும் தான் மலர் இருக்கு. உன்னை திரும்ப எப்ப பார்க்க போறோங்கிற யோசனை, அது மட்டும்தான் மலர் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கவலைப்படாத அர்ஜுன், கூடிய சீக்கிரமே நீ வெளியே வந்துருவ. சரி மலர். அம்மா எப்படி மலர் இருக்காங்க? அவங்க உடம்புக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? டைமுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்கல்ல? நல்லா இருக்காங்க அர்ஜுன். உன்னை பத்தின கவலை மட்டும்தான் அவங்களுக்கு. புரியுது மலர். அம்மாவை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி நீதான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். சரி அர்ஜுன். ஆமா, ஏன் மலர் என்ன பார்க்க வரவே இல்லை? ஒவ்வொரு நாளும் நீ என்ன இன்னைக்கு பார்க்க வருவ, நாளைக்கு பார்க்க வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்க மலர். சாரி அர்ஜுன், நான் வர முடியாத சூழ்நிலையில இருக்கேன். இங்க எதிர்பார்க்காத எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன். இன்னும் அதுல இருந்து மீண்டு வரவே முடியல. சந்தோஷ் மாமாவை வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதான் ஸ்டேஷனுக்கு அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன மலர், சந்தோஷ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா அர்ஜுன். மலர், என்னால இதை நம்பவே முடியலையே. எப்படி இப்படி ஒரு பழி அவர் மேல விழுந்தது? தெரியல அர்ஜுன். கிடைச்சிருக்கிற ஆதாரத்தை வச்சு உன்னை எங்களால வெளியே கொண்டு வந்துட முடியும். எனக்கு அது சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷ் மாமாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த வீடியோ ஆதாரம் அவருக்கு எதிராக இருக்கிறதால அவரை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். இது பாரு மலர், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. ஒருவேளை நான் அதுக்குள்ள வெளியே வந்தாலும் சந்தோஷுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். அவரை வெளியே கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு இல்ல, நம்ம பொறுப்பு. சரியா? அக்கா ரொம்ப பாவம் அர்ஜுன். சந்தோஷ் மாமாவை நினைச்சு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. நீதான் மலர் தைரியம் சொல்லணும். நீதான் அவங்களுக்கு ஹோப் கொடுத்து பேசணும். நீ சொன்னா அவங்க கேட்பாங்க. சரி, உன்னை விட்டா ஊர் கதை உலக கதை எல்லாத்தையும் பேச போல. போனை கொடுப்பா, அதிகாரிங்க ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. சரி மலர், நான் வைக்கிற மலர். போனை கொடுப்பா. சரியா? அட கொடுப்பான்னு சொல்றல. மலர் கொடுப்பா.
அர்ஜுன் அர்ஜுன் நெஞ்சமே நெஞ்சமே என் நெஞ்சமே உருகுமே உடையுமே வா கொஞ்சமே நெஞ்சமே உருகுமே நெஞ்சமே ஐயோ நெஞ்சமே நெஞ்சமே என் நெஞ்சமே கரையுமே கலையுமே வா கொஞ்சமே நெஞ்சமே கரையுமே நெஞ்சமே அட கண்ணா பின்னா கனவோடதான் நான் ஒன்ன நினைச்சேன் அடி ஒன்னா ரெண்டா வலியோடதான் இப்ப துண்டா துண்டா உடஞ்சேன் தவித்தேனே உன் நினைவில் தவித்தேனே உன் பிரிவில் அடி போடி வலி தாங்கல தாங்கல தாங்கலையே தவித்தேனே உன் நினைவில் துடித்தேனே உன் பிரிவில் அடி போடி வலி தாங்கல தாங்கல தாங்கலையே என்னை விட்டு நீ தூரம் போகாதடி கண்கள் ரெண்டும் கண்ணீர் தூங்காதடி உன்னோடும் இல்லாமல் என்னோடும் இல்லாமல் நான் வாழப் போகிறேன் ஏன் அலவலியோடு ஏதோ நினைவோடு ஏன் வாடுறேன் அட கண்ணா பின்னா